ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவம் இருக்கு இல்லைங்களா? என்யூமரேஷன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகத்துக்கான விளக்கம் தான் பார்க்க போறோம். இந்த ஃபார்ம்ல இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணிருவீங்க. அடுத்து இது வந்து 2வது உங்களுடைய விவரம் 2002, 2005ல இருந்துச்சு அப்படின்னா, இந்த 2வது கட்டத்த ஃபுல்லா எல்லாமே ஃபில் பண்ணிடணும். 3வதா வந்து இத நம்ம சொல்லலாம். 3வது இதோ இங்க பாருங்க. முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் கேட்டிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பெயர் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல நீங்க அப்பாவினுடைய விவரம் குடுக்குறீங்க அப்படின்னா, இதுல பெயரால அப்பா பெயர் வந்து எழுதிக்கோங்க. அடுத்ததா உறவினரின் பெயர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்பாவினுடைய அப்பா பெயரோ அல்லது அம்மா பெயரோ நீங்க இந்த உறவினரின் பெயர் அப்படிங்கிறதுல எழுதணும். ஓகே. மறுபடியும் உங்க அப்பா பெயரையே வந்து இந்த உறவினரின் பெயர் அப்படிங்கிறதுல எழுதக்கூடாது. உறவு முறையை பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க மேல அப்பா பேர் எழுதிட்டு, கீழ அப்பாவினுடைய அப்பா பேர் எழுதும்போது, கீழ உறவு முறையில அப்பா அப்படின்னு தான் எழுதணும். ஃபாதர் அப்படின்னு எழுதணும். அல்லது இப்ப வந்து மேல வந்து அப்பா பெயர் குடுத்திருக்கீங்க. கீழ அப்பாவினுடைய அம்மாவினுடைய பெயர் குடுக்குறீங்க. உறவினரின் பெயர் அப்படிங்கிறதுல அப்பாவினுடைய அம்மாவின் பெயர் குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த உறவு முறையில அம்மா அப்படின்னு எழுதணும். ஸோ உறவு முறையை பொறுத்தவரைக்கிலும், உங்களுடைய உறவு முறை எழுதக்கூடாது. அப்பாவினுடைய பெயர் இப்ப பெயர் டீட்டெயில்ஸ் தான் அதில நம்ம குடுக்குறோம். அவருடைய பெயர் தான் வந்து எஸ்ஐஆர் 2002, 2005ல இருக்கு அப்படின்னா, அப்பாவின் பெயர் என்ன? அப்பாவினுடைய அம்மாவின் பெயர் என்ன? ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இந்த உறவினரின் பெயர் அப்படிங்கிறதுல குடுத்துட்டு, உறவு முறையில அம்மா, அப்பா அப்படிங்கிறது வந்து குடுக்கணும். ஓகே. இதுதான் இந்த ஒரு சந்தேகத்துக்கான விளக்கம் தான் இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் மூலமா அப்ளிகேஷன்லாம் எப்படி சப்மிட் பண்றது? இந்த எனுமரேஷன் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைன் மூலமா நேரடியா பிஎல்ஓ ஆஃபீஸ்கிட்ட வந்து இந்த ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்றது? மத்த விவரங்கள்லாம் எப்படி ஃபில் பண்றது? உங்களுடைய பெயர் எஸ்ஐஆர் 2002, 2005ல இருக்கா? இல்லையா? அப்பாவினுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படி? அவருடைய பெயர் எஸ்ஐஆர் 2002, 2005ல இருக்கா? இல்லையா? ஸோ இது போன்ற விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.